ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக வரக்கூடிய வேகமும் யோசிக்கக்கூடிய திறன் கொண்ட மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் எப்போது இருக்கோ பேச்சில் நகைச்சுவை உணர்வு இருக்குங்க. நண்பர்களை எளிதில் சேர்த்துக்கொள்வீங்க. ஒரே இடத்துல அமைதியாக இருக்காம எப்போது ஏதாவது ஒரு செயலில் தான் ஈடுபட்டு இருப்பீங்க. பயணம், தகவல் தொடர்புன்னு போன்றவற்றில் உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்குது. உங்களுடைய சிறப்பான ஒரு பண்புன்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலி சூழ்நிலையே ஏற்றபடி நடத்துப்பீங்க. பல விஷயங்களை திறமையாக செயல்படுத்திடுவீங்க. மற்றவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. மேலும் உங்கள் முடிவில் நிலைத்திருக்க சிரமமாக தான் இருக்கும். மனநிலை அடிக்கடி உங்களுக்கு மாறுதுங்க. சில நேரங்களில் அதிகமாக யோசித்து குழப்பமடைவீங்க. ஆரம்பித்த வேலை முழுமையாக முடிக்க தாமதம் உங்களுக்கு ஏற்படலாம். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் உங்கள் ராசியில் தசாபுத்தியை பொறுத்தவரை இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்கள் உங்களை பார்த்தாவே பார்த்தீங்கன்னா புதிய அனுபவத்தையும் நண்பர்களுடைய கூட்டம் எப்போதுமே இருக்கும். தகவல் பார்த்தீங்கன்னா பரிமாறிப்பீங்க. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசணும் அமைந்திருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வருகின்ற நாட்களில் புதிய வாய்ப்புகள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாக இருங்க. பழைய வேலைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு. பணவரவு பொறுத்தவரை சிறிய அளவில் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. நண்பர்கள் மூலம் உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல் குடும்பத்தில் வீட்டில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். அமைதியாக பேசினாலே பிரச்சனைகளில் இருந்து விலகி செல்ல முடியும். உறவினர்களோடு நல்ல செய்தி கிடைக்க போகுது. உடல் நலத்தை பொறுத்தவரை தூக்க குறைவு இல்லைன்னா மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குங்க. அதிக தண்ணீர் குடித்து ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு நேரத்தை தவற விடாதீங்க. அதே போல் இந்த நாள் பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 5ங்க. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சைங்க. மேலும் மிதுன ராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவசர முடிவு மட்டும் எதிலுமே எடுக்காதீங்க. ரகசிய விஷயங்களை எல்லோரிடமும் பகிராதீங்க. உங்களிடமே வச்சுக்கோங்க. வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு உறவு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேரம் அந்த உறவு உங்களுக்கு கண் முன்னாடியே வரும். யாரையும் முழுவதுமாக நம்பி பண விஷயங்களை முடிவெடுக்காதீங்க. கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தை இந்த நேரத்தை உங்கள் உறவுகளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தலாம். வேலையிடத்தில் உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் பகிராதீங்க. அவசரமாக கடன் வாங்குவது இல்லைன்னா கொடுப்பதையும் தவிர்த்திடுங்க. தூக்க குறைவு, மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை, 3வது நபரினுடைய விஷயங்களை நீங்கள் தலையிடாதீங்க. வாகன பயணங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். பழைய நண்பர்கள் மூலம் சிறிய குழப்பங்கள் வரலாம். மற்றபடி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே போல் காலை நேரத்தில் அமைதியாக சில நிமிடம் தியானம் செய்யுங்க. பச்சை நிற ஆடை இல்லைன்னா பொருள் பயன்படுத்தும் போது மன அமைதியை தருங்க. மேலும் இந்த நேரம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திடீர் முடிவு எடுக்காமல் இருங்க. குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. பணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வேண்டாம். அதே போல் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு தடைகள் விலகி வெற்றிகள் குவியக்கூடிய நேரம் தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ராசிநாதன் புதனும் பாக்கியாதிபதி குருவினுடைய சஞ்சாரத்தால் முடங்கி கிடந்த காரியங்கள் இனி மின்னல் வேகத்தில் நிறைவேற போகுது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசினருக்கு வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியும் அளிக்க போகுது. மேலும் ஒரு அற்புதமாக நாட்களாக அமைய போகுதுங்க. இந்த நேரத்தில் கிரக நிலவரங்களை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வரை ஒரு விதமான பலனும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் அதிரடி மாற்றத்தால் மற்றொரு விதமான பலன்களும் உங்களுக்கு காத்திருக்கு. குறிப்பாக உங்கள் ராசி நாததிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதும் சூரியனோடு இணைய போவதும்
உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை தேடி தருவார். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விலகுவதோடு புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உடன் பிறந்தவங்க ஆதரவால் பணவரவுக்கு எந்த திருப்திகரமாக இருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை காட்டிலும் கடந்த கால கவலைகளை மறந்து நிகழ்கால நிகழ்வினை மன பக்குவத்தை வழங்கிடுங்க. மேலும் 15ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சி உங்கள் ராசிக்கு புதிய உத்வேகத்தை தரப்போகுது. உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் பிரவேசிப்பதோ ராசிநாதன் புதனோ 12ஆம் இடத்துக்கு செல்வதோ பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த யோகத்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆளுமை திறனும் பேச்சு சாதுரியமும் இனி அதிகரிக்கும். இதுவரை உங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவங்க கூட இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க தொடங்கிடுவாங்க. மேலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் தங்க தடையில்லாமல் நடைபெறுங்க. குறிப்பாக திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடு நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் இல்லைன்னா வெளிநாட்டு சுற்றுலா செல்ல திட்டமிட்டுவங்களுக்கோ இது சிறப்பான ஒரு காலமாக இருக்க போகுது. 10ஆம் இடத்துல நிலவிய கிரகங்களுடைய அழுத்தம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு பிறகு குறைவதால் பணியிடத்தில் இருந்த நெருக்கடியான நிலைகள் விலகி சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்போடு பணிகளை செம்மையாக முடிச்சிடுவீங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாகன சேர்க்கைக்கான யோகம் வலுவாக அமைய போகுது. செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு மாறுவதாலேயும் உங்களிடம் இருந்த தயக்கம் இனி மறைந்து துணிச்சலும் தன்னம்பிக்கையை பிறக்கப் போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாள்பட்ட உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. மேலும் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 12இல் இருப்பதால் சிறு சிறு பயண செலவுகளை ஏற்படுத்தலாம். அவை பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்குங்க. ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு ஈடுபாடு இந்த நேரத்தில் அதிகரித்து கோயில் வழிபாடுகள் தர்ம காரியங்களை ஈடுபடுவதன் மூலம் மன அமைதியை பெறுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகநிலை அமைப்பால் பார்த்தீங்கன்னா மிதுன ராசினருக்கு தொடர்ந்து எப்படிப்பட்ட பலன் அமைந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காருக்கு ஒவ்வொரு பலன் காத்திருக்கு. அந்த வகையில் மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்களில் இருப்பவங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையினை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். கடன் விவகாரங்களை கட்டுக்குள்ளே இருங்க. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையினை உயரும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையும் நன்கு யோசித்த பின்னர் செய்வதே நன்மையை தரும். அடுத்தவங்க கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்காமல் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டே யோசித்து எடுத்துக்கொள்வது நல்லது. பண விவகாரங்களில் கவனமாக இருங்க. அடுத்ததாக புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் இருந்தீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்க போகுது. வயிற்று கோளாறு உண்டாகலாம். பணவரத்து கூடுங்க. ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி உங்களுக்கு அதிகரிக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்குங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகளும் காரியங்கள் வெற்றியாக வேணும்னு நினைச்சிங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று வலம் வந்து வழிபடுங்க. உங்களுக்குன்னு எதிர்பார்த்த காரியமும் சாதகமாக முடியும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வரக்கூடிய நபர்களுக்கு முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம். கோபம் கூடவே கூடாது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணி செய்யும் இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். சிலருக்கு பணியின் கடினம் காரணமாக வெளியில் அயலூர் செல்ல வேண்டியதாக இருக்கும். தொழில் செய்பவங்க பார்த்தீங்கன்னா லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்க வேண்டாம். எந்த முதலீடுகளையும் குறுகிய காலம் செய்யாமல் நீண்ட காலமாக செய்யுங்க. தாய் தந்தையாரை வணங்கி எந்த காரியத்தையும் ஆரம்பிச்சின்னா வெற்றியாக முடியும். கலைத்துறையினருடைய இரவு பகலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தவங்களுடைய வேலையை பார்த்திங்கன்னா நீங்களே செய்யக்கூடிய நிலை உருவாகும். இருந்தாலும் உதவிகளானால் கிடைக்குங்க. வர வேண்டிய பணம் இருபறியாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து வந்த சந்தோஷமான செய்தி காத்திருக்கு. தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்களுக்கு இந்த நேரம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. படிப்பில் முன்னேற்றம் இருக்குது. புதிய விஷயங்களுக்கு கற்றுக்கொள்வீங்க. பெண்களுக்கும் வாழ்க்கை துணையோடு உறவு சிறப்பாக அமைய போகுது. எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க. நீதிமன்ற வழக்கு உங்கள் பக்கம் வெற்றியாக கிடைக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா தந்தையாருடன் உறவு இனி பிரகாசிக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் வசம் வந்து சேரும். இந்த பதிவில் மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பாலும்
அடுத்து வருகின்ற 12 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மிதுன ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பேர், ஊர், டேட்டு மற்றும் ஓ முருகா போற்றியிடும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.